சேரியட்னா சாரதி. அப்போ இதுல 2 விலங்கு தேர் அது போகுது. அப்போ 2 விலங்கு, ஒன்று கருப்புல இருக்கு, ஒன்று ஒயிட்ல இருக்கு, வெள்ளையில இருக்கு. இது ஸ்பிங்ஸ்ன்னுவாங்க. அப்போ மனம் வந்து 2 விதமா இருக்கு. இந்த கடகத்தோட அதிபதி வந்து சந்திர பகவான். சந்திரன் வந்து மனம் தான். இந்த மனம் வந்து சில டைம்ல வந்து ஒரு மாதிரி யோசிக்கும், அதன்படி போகும். மனித குணத்தை வளர்த்துக்கணுமா இல்லை மிருக குணமா? மிருக குணம்ங்கிறது பொறாமை, சூழ்ச்சி, பொய் சொல்றது, துரோகம், இது எல்லாமே மிருக குணம். தெய்வ குணம்ங்கிறது அன்பு, கருணை, விட்டு கொடுத்து போறது, அரவணைப்பு, இது மாதிரி குணங்களை வந்து கடக ராசிக்காரங்க அதிகமா வளர்த்துக்கிட்டோம்னா அவங்க போற பாதி சரியா இருக்கும். தொழில்கள் தொடங்கலாம் அப்படின்னு ஒரு குழப்பங்கள் இருக்கும். பொருளாதார நிலையை வந்து மாத்தலாமா வேணாமா அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்கும்ல. இந்த உலகத்துல நாமளும் ஒரு ஆளு தான், நம்மளோட நிறைய பிரச்சனைகள் இருக்கு மற்றவங்களுக்கு அப்படின்னு ஒரு விஷயத்த அவங்க மனசுல நினைச்சுக்கணும். நிறைய பேர் வந்து மீடியா ஃபீல்டில் போனால் நல்லா இருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணுவாங்களா? அவங்களும் அதை படிக்கலாமா, இல்லை இந்த மாதிரி விஷயங்களை மட்டும்தான் அவங்க பண்ணால் நல்லா இருக்குமா? ஆமாம், கடகராசிங்கிறது பார்த்து நீர் தத்துவத்தில் வருது. அதனால் கடல் சார்ந்த விஷயங்கள், வாட்டர் சார்ந்த விஷயங்கள், ஆயில் பிஸ்னஸ்ஸு, இது மாதிரி ரிலேட்டடாக படித்தா அவங்களுக்கு ரொம்ப நல்லது. இதுக்கு முன்னாடி வந்துட்டு நிறைய ராசிகளான பலன்கள் வந்து ஜூலை மந்த்துக்கு நம்ம பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். ஸோ இந்த மாதம் வந்து ஜூலை மந்த் வந்து வரப்போகுது. ஸோ கடகம் ராசிக்கு வந்து எப்படி இருக்கும், ஸோ அவங்களான எதிர்பார்ப்புகளாக நிறைவேறுமா அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல. இந்த ஜூலை மந்த்துக்கு எப்படி இருக்கும் சார் அவங்களுக்கு? டேரட் மூலியமா சொல்லுங்க சார். கண்டிப்பாம்மா. டேரட் வந்து நமக்கு நிறைய விஷயங்கள் வந்து இந்த பிக்சர்ஸ் மூலமாக, கலர்ஸ் மூலமாக நமக்கு நிறைய விஷயம், பிரபஞ்சம் நமக்கு தரக்கூடிய தகவலை இதன் மூலமா நம்ம பார்க்கலாம். ஓகே சார். ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்தவொடனே அதை பழைய பதிவுகள் இருக்கும், இதை அதனால அதை கிளீன் பண்ணிட்டு தான் புதுசா நம்ம பார்க்கணும். கண்டிப்பா அதை 3 வாட்டி டேப் பண்ணணும். அதே 3 வாட்டி டேப் பண்ணணும் ஒரு விஷயம் சொன்னீங்களா, அது எதுக்காக அது பண்றீங்க? அதுதான் பழைய இதுக்கு நம்ம பார்த்துருப்போம்ல, அது எல்லாமே பதிவுகள் இதுல இருக்கும். அந்த பதிவுகள் நீக்கிட்டு புதுசா நம்ம பார்க்க போறோம். அதுக்காக 3 வாட்டி டேப் பண்ணணும். அதே போல ஊதணும். ஊதிட்டு நம்ம ஆரம்பிக்கும். அப்புறம் ஷஃபிள் பண்ணணும். நம்ம ஷஃபிள் பண்ணும் போது எதுக்காக நம்ம பார்க்க போறோங்கிற அந்த கேள்வியோட நம்ம கார்டு வந்து செலக்ட் பண்ணணும். இப்ப நம்ம எதுக்காக நம்ம பார்க்க போறோம்? கடகத்துக்காக பார்க்க போறோம். அது ஜூலை மந்த். அப்படி ஷஃபிள் பண்ணும்போது மைண்ட்ல அதை கொண்டு வந்துடும். அப்புறம் ஷஃபிள் பண்ண பிறகு இந்த மாதிரி ஒரு கிரீன் வெல்வெட் துணியை விரிச்சு நம்ம கார்டு வந்து பார்க்கணும். எந்த அளவுக்கு ப்ரொசீஜரா நம்ம இத பண்றோம். டேரட்ல எனக்கு இன்னொரு டவுட் இருக்கு. என்னன்னா டேரட் பார்க்கும்போது நான் எதிரில் இருக்கவங்களும் சரி, டேரட்ல ரீடரும் சரி, யூனிவர்ஸோட கனெக்ட் பண்ண மட்டும்தான் இது கரெக்டா வரும்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் நான் கேள்விப்பட்டிருக்கேன். அது உண்மைதானே சார்? கரெக்ட்மா. இப்ப நீங்க டேரட் பார்க்க போறீங்கன்னா காலை வந்து கிராஸ் பண்ணக்கூடாது. காலை கிராஸ் பண்ணாம தான் இருக்கணும். அதே போல நீங்க வந்து ஓப்பன் மைண்டோட இருக்கணும். முன் முடிவுகள் எதுவும் இருக்கக்கூடாது. எனக்கு இந்த மாதிரிதான் வேணும் அப்படின்லாம் இருக்கக்கூடாது. ரொம்ப ஓப்பனா என்ன வருதோ அதை அக்செப்ட் பண்ற மைண்ட் வந்து இருக்கணும். சரி, இப்ப கடகத்துக்கு நம்ம பார்க்கலாம். கார்டு செலக்ட் பண்ணும்போது லெஃப்ட் ஹேண்ட் வந்து நம்ம அதிகமா யூஸ் பண்ணணும். கார்டு ரொம்ப க்ளோஸா நம்ம வந்து அதை கொண்டு வரும்போது அந்த கார்டுல இருந்து ஏதோ ஒரு வைப்ரேஷன் வரும். எது அந்த வைப்ரேஷனை கொண்டு வருதோ அதன்படி கார்டு வந்து நம்ம செலக்ட் பண்ணணும். இப்போ கடகத்துக்கு என்ன கார்டு வந்திருக்குன்னு பார்க்கலாம். இந்த சேரியட் அப்படின்னு ஒரு கார்டு வந்திருக்கு. அந்த கார்டை பத்தி இப்போ டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். ஓகே, இப்போ கடகராசிக்கு வந்து இந்த சேரியட்னு கார்டு வந்திருக்கு. சேரியட்னா சாரதி. அப்போ இதுல 2 விலங்கு தேர் அது போகுது. அப்போ 2 விலங்கு, ஒன்று கருப்புல இருக்கு, ஒன்று வெள்ளையில இருக்கு. இது ஸ்பிங்ஸ்ன்னுவாங்க. அப்போ மனம் வந்து 2 விதமா இருக்கு. இந்த கடகத்தோட அதிபதி வந்து சந்திர பகவான். சந்திரன் வந்து மனம் தான். இந்த மனம் வந்து சில டைம்ல வந்து ஒரு மாதிரி யோசிக்கும், அதன்படி போகும். திருப்பி அப்படியே டிசிஷனை மாற்றி இன்னொரு பக்கம் போகும். இதுதான் 2 விலங்கு 2 விதமான கலர்ஸ்ல கொடுத்துருக்காங்க. ஸோ மனசு வந்து தடுமாறிக்கிட்டே இருக்கும். சாரதிங்கிறவங்க யாருன்னா அவனே தான். உன்னோட மனம் வந்து தெளிவா இருந்துச்சுன்னா உனக்கு சரியான பாதை. இல்லை தெளிவில்லாம போகும்போது, தடுமாறும் போது, அப்போ எடுக்கக்கூடிய டெசிஷன் வேற மாதிரி ஒரு விஷயத்த கொண்டு போகும். ஸோ டிராவல். இந்த கடகராசிக்கு இந்த மாதிரி கார்டு வந்திருக்கிறது
வெற்றியை குறிக்கக்கூடிய இதுதான். ஆனால் என்னன்னா செல்ஃப் கண்ட்ரோல் ரொம்ப முக்கியம். அதே போல் நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை செயல்படுத்துறதுக்கு உண்டான அந்த மனக்குழப்பம் இருக்கக்கூடாது. மன தெளிவு இருந்தால் அவங்க லைஃப்பில் ஜெயிக்கலாம். இந்த ஜூலை மாதம் ஏதாவது குழப்பமோ இருந்துச்சுன்னா அதை வந்து கிளாரிஃபை பண்ணிக்கணும். நம்ம எந்த பாதையில் போகிறோமோங்கிறதுல ஒரு தெளிவு வேணும். தான் என்ன டிசிஷன் எடுக்கிறோம், நம்ம எண்ணம் எப்படி இருக்குது, அதை பற்றியான டிசிஷன் வந்து கரெக்டாக இருக்கும். சாரதிங்கிற கார்டு வந்ததால் இது வந்து கிருஷ்ணரை குறிக்கக்கூடியது. ஸோ கிருஷ்ணர் வந்து என்ன பண்ணுவார், அர்ஜுனனுக்கு தேரோட்டியாக வந்து வழிகாட்டுவார். அப்போ இந்த சேரியட் வந்து இவன் நிறைய பேருக்கு வழிகாட்டக்கூடிய இடத்துல இருக்கான். அப்போ இவனோட மனம் வந்து வலிமையாக இருக்கணும். வலிமையாக இருந்தால் தான் அந்த தேரை வந்து ஓட்டி கரெக்டான திசைக்கு கொண்டு போக முடியும். அதை எந்த ஒரு காலகட்டத்திலையும் மனசோர்வு வந்துடக்கூடாது, மன தடுமாற்றம் இருக்கக்கூடாது. அப்படி இருந்துச்சுன்னா எல்லாமே வந்து ஸ்பாயில் ஆகிடும். ஸோ மனம் வந்து வலிமையாக இருக்கணுங்கிற காட்டுவதற்காக தான் வந்த கார்டு சாரதியோட கார்டு. நீங்கள் சொன்னீங்க மனம் அப்படிங்கிறது அவனே தான், ஆனால் 2 விதமாக யோசிப்பான் அப்படிங்கிற ஒரு விஷயம் நீங்கள் சொன்னீங்க. பொதுவாக அங்கே இயல்பான குணங்களே இப்படி தான் இருக்குமா, இல்லை இந்த கார்டை பொறுத்து தான் மாறுது அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் இருக்கா? இந்த கார்டு என்ன சொல்லுது அதான், கடவுள் பாதி மிருகம் பாதி கலந்து செய்த கலவை மனிதன் சொல்றாங்களே, மனுஷனுக்குள்ள இந்த 2 குணமும் இருக்கும். ஆனால் எந்த குணத்தை நம்ம வளர்த்துக்கிறோம், மனித குணத்தை வளர்த்துக்கிறோமா இல்லை மிருக குணமா? மிருக குணம்ங்கிறது பொறாமை, சூழ்ச்சி, பொய் சொல்றது, துரோகம், இது எல்லாமே மிருக குணம். தெய்வ குணம்ங்கிறது அன்பு, கருணை, விட்டு கொடுத்து போறது, அரவணைப்பு, இது மாதிரி குணங்களை வந்து கடகராசிக்காரங்க அதிகமாக வளர்த்துக்கிட்டோம்னா அவங்க போற பாதி சரியா இருக்கும். ஓகே. ஸோ பொதுவாக வந்து எல்லாருக்குமே இந்த 2 குணங்களுமே கண்டிப்பாக இருக்கும் நீங்கள் சொன்ன மாதிரி. ஏன் குறிப்பிட்டு வந்து கடகராசிக்கு மட்டும் இந்த குணங்கள் அதிகமாக இருந்தால் நல்லா இருக்கும் அப்படிங்கிற விஷயம் சொல்றீங்க? ஆமாம், ஏன்னா கடகராசிக்கு வந்து நீர் தத்துவம், பஞ்சபூதத்துல நீர் தத்துவம். நீர் எப்படி இருக்கு, எந்த ஒரு பாத்திரத்துல ஊத்துனாலும் அது அடாப்ட் ஆயிடும். ஸோ நீர் தத்துவத்துல இருக்கிறவங்க அப்படிதான், எந்த சூழ்நிலைக்கும் தன்னை அடாப்ட் பண்ணிப்பாங்க. அது அவங்க கிட்ட இருக்க ப்ளஸ். ஆனா என்னன்னா அவங்களுக்கு ஏத்த மாதிரி தான் நம்ம போகணும், நமக்கு ஏத்த மாதிரி அவங்க வர மாட்டாங்க. அதுதான் அவங்கக்கிட்ட இருக்க பிரச்சனை. ஓகே சார். ஸோ இவங்களோட பொது விஷயங்கள்லாம் வந்து இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இவங்க வந்து இந்த மாதம் வந்து சில விஷயங்கள் மாற்றினா நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஏதாவது விஷயங்கள் இருக்கா, இல்லை இருக்கிற மாதிரி அப்படியே போனால் வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படிங்கிறது இருக்கா? அவங்க நீர் தத்துவம் இருக்கிறதால அவங்க சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கணும். ஓகே. மாற்றாம நான் வந்து மாற மாட்டேன் அப்படின்னு பிடிவாதம் பிடிச்சாங்கன்னா அவங்களுக்கு நிறைய தடைகள் இருக்கும், நிறைய பிரச்சனைகள் வரும். வாழ்க்கை எப்படி போகுதோ அதன்படியே போனாவே போதும். நீங்களே ஒரு பிளான் பண்ணுறது, நீங்களே அதை எக்ஸிக்யூட் பண்ணுறது, நீங்களே கற்பனை பண்ணிக்கிறது, அது தேவையில்லாத விஷயம். ஏன்னா உங்களோட மனம் வந்து தெளிவில்லாமல் இருக்கு. மனம் வந்து குழப்பத்தோடு இருக்கும்போது நீங்கள் எடுக்கிற முடிவுகள் தவறாக இருக்கும். அதனால எல்லாத்தையுமே இறைக்கிட்ட ஒப்படைச்சிடுங்க. நம்ம வந்து ஒரு கருவி தான். வாழ்க்கை எப்படி போகுதோ அதே ஓட்டத்துல போனாவே பிரச்சனை கிடையாது. ஸோ கடகமுக்கு வந்து இந்த விஷயங்கள் வந்து பொது பலனா சொல்லியிருக்கீங்க. ஸோ இந்த மாதம் வந்துட்டு அவங்களோட பொருளாதார நிலை எப்படி இருக்கும், எந்த மாதிரி விஷயங்கள்ல பொருளாதாரத்துல மாத்திட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுங்க. பொருளாதார ரீதியா அவங்க வந்து கொஞ்சம் அவங்க நிதானிச்சு தான் செயல்படணும். ஒரு விஷயத்த முதலீடு பண்றதை பத்தி அவங்க வந்து கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணணும். ஏன்னா பாருங்க 2 விதமான கலர்ஸ் இருக்கு, கருப்பு இருக்கு, ஒயிட் இருக்கு. அப்போ என்னன்னா நீங்க எதுல போகணுங்கிறதுல ஒரு தெளிவு இருக்கணும். தெளிவு இருந்தாதான் சரியான விஷயத்துல முதலீடு பண்றதுக்கு ஒரு வாய்ப்பு உண்டு. நீங்க எனக்கு தான் எல்லாம் தெரியும், எனக்கு நிறைய அனுபவம் இருக்கு அப்படின்னு நீங்களே வந்து செல்ஃபா முடிவெடுக்காம யாருக்கு அதை பத்தி நல்லா டீட்டெயிலா தெரியும் அவங்க கிட்ட கவுன்சிலிங் எடுத்துட்டு பண்ணா முதலீடுகள் வந்து சக்சஸ்ஃபுல்லா போகும். ஓகே. இந்த டபுள் மைண்டா இருக்கிறதுனால யார்கிட்டயும் ஒரு விஷயங்கள் கேட்டு பண்றது நல்லதுன்னு கரெக்டான வார்த்தை, டபுள் மைண்ட் தான் இதுல வருது. ஓகே சார். ஸோ இதை பார்க்கும்போது எந்த மாதிரி தொழில்கள் தொடங்கலாம் அப்படின்னு ஒரு குழப்பங்கள் இருக்கும். பொருளாதார நிலையை வந்து மாத்தலாமா வேணாமா அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்கும்ல. ஸோ அதை பத்தி சொல்லுங்க சார். ஆமா, பொருளாதார ரீதியா இவங்க என்ன பிசினஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இது வந்து சாரதி, சேரியட் இல்லையா, தேர். அப்போ என்னன்னா டிரான்ஸ்போர்ட்டு, பஸ்ஸஸ்ஸு, இந்த மாதிரி ட்ராவல்ஸு, கம்பெனி ஆரம்பிக்கிறது, இல்லை புதுசாக பிரான்ச்சஸ் ஓப்பன் பண்ணுறது. ஏன்னா இது மூவிங் இல்லையா, மூவிங்காக இருக்கிற விஷயங்கள் எல்லாமே அவங்க வந்து பிஸ்னஸாக எடுத்து பண்ணலாம். ஓகே. ட்ராவல்ஸ் அவங்க ஆரம்பிக்கலாம், அது அவங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக போகும். எல்லாமே இந்த மாதிரி பண்ணலாம். சூப்பர் சார். ஸோ இந்த மாதிரி தொழில்கள் பண்றதுக்கு அவங்களுக்கு சான்ஸ் இருக்கா, இல்லை அவங்க எடுத்தா நல்லா இருக்கும்னு சொல்றீங்க? அவங்க எடுத்தா நல்லா இருக்கும். ஓகே. வேற ஏதாவது தொழில் பண்ணிட்டு இருந்தா இதை அவங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒரு சின்ன முதலீட்டில் ட்ரை பண்ணலாம்,
அவங்களுக்கு நல்லா சக்சஸ்ஃபுல்லா போகும். ஓகே சார். இந்த வெளிநாடு போற வாய்ப்புகள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். வெளிநாடு போய் தான் வந்து நம்ம வேலை செஞ்சா தான் நல்லது நடக்கும் அப்படின்னு சில பேத்துக்கு ஒரு மைண்ட் இருக்கும்ல. இந்த ராசிக்காரங்க வந்து இந்த மந்த் வந்து வெளிநாடு போகலாமா? வெளிநாடு போய் பண்ற தொழில்கள்லாம் பண்ணலாமா? நம்ம கடக ராசிக்கு இந்த சாரதி கார்டு வந்ததால சாரதிங்க டிராவல், அப்போ ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஓகே. ஜூலை மாசம் கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணா வெளிநாடுக்கு வெளி மாநிலத்துக்கு போறதுக்கான வாய்ப்பு உண்டு. சூப்பர் சார். ஸோ அப்ப கண்டிப்பா கேட்டே ஆகணும். கல்வி முறை வந்து அவங்களுக்கு எப்படி இருக்கு சார் இந்த மாதம்? அவங்களுக்கு வந்து கல்வி முறை வந்துட்டு நம்ம ஊர்ல இருக்கிற ஸ்கூலோ காலேஜஸோ படிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு, இல்ல வெளிநாடு போய் படிச்சா இன்னுமே வந்து அவங்களோட எதிர்காலம் நல்லா இருக்குமா? அவங்க வந்து வெளிநாட்டுக்கு போய் படிச்சா அவங்க இன்னும் அவங்க சிறப்பா வருவாங்க. ஓகே. முக்கியமா டிராவல்ஸ், கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் இதெல்லாம் அவங்க டெவலப் பண்ணிக்கிறதுக்கு போகலாம். மருத்துவம் படிக்கலாம். எல்லாத்துக்குமே கடகராசி ரொம்ப பெஸ்டா இருக்கும். ஓகே. இந்த கல்வி முறையில வந்துட்டு நான் கேட்கிற முக்கியமான கேள்விகள் என்னன்னா, நிறைய பேர் யோசிக்கிறது என்ன குரூப் எடுக்கலாம், எந்த குரூப் எடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சம்மந்தப்பட்ட நிறைய விஷயங்கள் வந்து கேட்டுட்டே வராங்க. ஸோ கடகராசி என்ன மாதிரி விஷயங்கள்லாம் படிச்சா வந்து அவங்க எதிர்காலம் நல்லா இருக்கும் சார்? அவங்களுக்கு வந்து இந்த மெரீன் இன்ஜினியரிங், ஏன்னா கடல் சார்ந்து வரதான் மெரீன் இன்ஜினியரிங் அவங்களுக்கு ரொம்ப நல்லா வேலை செய்யும். இன்னும் டிராவல்ஸ், டூர்ஸ் அண்ட் டிராவல்ஸ் அது எப்படி வைக்கிறது அதை பத்தி படிச்சா ரொம்ப நல்லா இருக்கும். ஓகே. சரி, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்க பண்ணலாம். இதை தாண்டி வந்து கம்யூனிகேஷன் சொன்னீங்களா, அப்போ வந்து இந்த லா படிக்கிறதுக்காக நிறைய பேர் வந்து மீடியா ஃபீல்டில் போனால் நல்லா இருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணுவாங்களா, அவங்களாம் அதை படிக்கலாமா, இல்லை இந்த மாதிரி விஷயங்களை மட்டும்தான் அவங்க பண்ணால் நல்லா இருக்குமா? ஆமா, கடகராசிங்கிறது நீர் தத்துவத்துல வருது. அதனால கடல் சார்ந்த விஷயங்கள், வாட்டர் சார்ந்த விஷயங்கள், ஆயில் பிஸ்னஸ் இது மாதிரி ரிலேட்டடாக படித்தா அவங்களுக்கு ரொம்ப நல்லதாக இருக்கும். ஓகே சார். ஸோ எல்லா விஷயங்களும் நம்ம பேசிட்டோம். முக்கியமாக ஹெல்த்தை பற்றி கேட்கணும். இந்த மாதம் வந்து அவங்களுக்கு என்ன மாதிரி ஹெல்த் இஷ்யூலாம் வரும்? ஸோ அந்த ஹெல்த் இஷ்யூ வர்றதுக்கு வந்துட்டு என்ன விஷயங்களை தவிர்த்தா நல்லா இருக்கும்? ஸோ கடகராசி வந்து பார்த்தீங்கன்னா நீர் தத்துவங்கிறதால மனம் சார்ந்த பிரச்சனைகள் தான் அவங்களுக்கு வரும். அவங்களுக்கு வந்து தூக்க பிரச்சனை வரும், நரம்பு சார்ந்த பிரச்சனைகள் வரும், டயபிட்டிஸ் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு உண்டு. ஏன்னா சந்திரனுக்கும் டயபிட்டிஸ்க்கும் ரொம்ப நெருங்கிய தொடர்பு உண்டு. ஆமா, அதிகப்படியான ஸ்வீட்ஸ் வந்து அவங்க சாப்பிடக்கூடாது. இதெல்லாம் அவங்க லைஃப்ல ஃபாலோ பண்ணணும். ஓகே சார். லைஃப்ல ஃபாலோ பண்ணுமா? ஃபாலோ பண்ணா டயபிட்டிஸ் வந்து அதிக லெவலுக்கு போகாம இருக்கும், டயபிட்டிஸ் வராமையே இருக்கும். எந்த மாதிரி விஷயங்களை இது வராம இந்த விஷயங்களை வர்றதுக்கு சரி இந்த விஷயம் வராம இருக்கிறது எந்த மாதிரி விஷயங்களை தவிர்க்கலாம் சார்? நம்ம வந்து அதிகப்படியான கோவப்படுறது, கவலைப்படுறது, இரிட்டேட் ஆகிறது பிரச்சனை எல்லாருக்குமே தான் இருக்கும். அதான் அக்செப்ட் பண்ணிக்கணும். அக்செப்ட் பண்ணிக்கிட்டு இந்த உலகத்துல நாமளும் ஒரு ஆளு தான், நம்மளோட நிறைய பிரச்சனைகள் இருக்கு மற்றவங்களுக்கு அப்படின்னு ஒரு விஷயத்த அவங்க மனசுல நினைச்சுக்கணும். ஸோ இந்த விஷயங்கள்லாம் மாத்தினா இந்த ஹெல்த் இஷ்யூல இருந்து கொஞ்சம் நீங்க வந்து நல்லா இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ இதையும் தாண்டி வந்து கடகம் வந்துட்டு பொதுவாக நான் கேள்விப்பட்டது வந்து இந்த ராஜாக்கள் கும்பிட்ட தெய்வங்களையும் அந்த மாதிரி இருக்க தெய்வ வழிபாடுகளையும் தான் அதிகமாக பண்ற மாதிரி நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ இந்த மாதம் வந்து என்ன தெய்வ வழிபாடு அவங்களுக்கு வந்து நல்லா இருக்கும், எதிர்காலத்துக்கு இந்த தெய்வ வழிபாடுகள் பண்ணுங்க அப்படின்னு ஒரு விஷயங்கள் இருக்குல்ல, அப்படி ஏதாவது தெய்வங்கள் இருக்காங்களா? அவங்களுக்கு சாரதி கார்டு வந்ததால கிருஷ்ணர் தான், பௌத்த சாரதி கண்டிப்பா வணங்கலாம். கிருஷ்ணரை வந்து நீங்க பிடிச்சிக்கிட்டாவே போதும், அவர் வந்து உங்களுக்கு சரியான வழியை காட்டுவாங்க. சூப்பர் சார். சார் கிருஷ்ணர்னா கிருஷ்ணர் மட்டும் தான் வழிபடணுமா, அவங்க சார்ந்த வேற ஏதாவது தெய்வங்களை வழிபாடு பண்ணலாம்? கிருஷ்ணருக்கு நீங்க ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஓகே. ஸோ இந்த விஷயங்கள் பண்ணனா ஓகே. ஆமா ஆமா ஆமா. ஓகே சார். வீட்டு வழிபாடுல வந்து எந்த மாதிரி வழிபாடுகள் பண்ணலாம் சார் அவங்க? அது கிருஷ்ணரோட படங்கள் வாங்கி வைக்கலாம், அவங்களுக்கு விளக்கு ஏற்றி வைக்கலாம், அந்த ஏகாதசி ஃபாஸ்டிங்கு அது எல்லாமே அவங்க வந்து கடைபிடிக்கலாம். ஸோ இந்த விஷயங்களை அவங்க ஃபாலோ பண்ணாங்க அப்படின்னா இந்த மாதம் அவங்களுக்கு வந்து நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ கடகம் ராசி வந்து எல்லாரும் நோட் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இந்த மாதம் இதெல்லாம் ஃபாலோ பண்ணால் எதிர்காலமும் நல்லா இருக்கும்னு சொன்னதுக்கு ரொம்ப நன்றி சார். நன்றிம்மா.